ஆதர்ஷ் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் இப்படி தாங்க இருக்கும். நம்ம யூடியூப்பில் பிரேக் எடுத்தனால நான் ரொம்பவே வந்து என்னோடய டயட்டில் என்னோடய வெயிட்லலாம் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே பழைய விலாக்ஸ்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய டயட்லாம் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் நான் ரொம்பலாம் கிடையாது, 3 டேஸ் டயட்டில் இருப்பேன். 4வது நாள் நல்லா வெளுத்து கட்டுவேன். இன்றைக்கி வந்து கெலாக்ஸ் தான் சாப்பிட்றேன். எனக்கு வெறும் பாலில் கெலாக்ஸ் சாப்பிட்டா பிடிக்காது, அதனால் லைன் டேட் சிரப் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன். கெலாக்ஸு கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆதர்ஷ்காக ஆக்சுவலி வாங்கி வச்சது. சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியலன்னா இது கொடுத்து சமாளிச்சிருவேன். யூடியூப்பில் என்ஜாய் பேஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க. அதில் வந்து காமிங்காக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதில் போடுற மியூசிக்கு. நீங்கள் அந்த மியூசிக் வீட்டில் போட்டு விட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வாஷிங் மிஷின் இப்படி தான் போடுவேன். துணி போடுவேன், லிக்விட் ஊற்றுவேன், துணி போடுவேன். அப்போ தான் நல்லா லிக்விட் மிக்ஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. என்ன ஒரு டெக்னிக் பார்த்தீங்களா? உரக்கூத்துறது வந்து வீட்டில் தான் நான் வந்து மேக்ஸிமம் தயிர் உரக்கூத்துவேன். வெளியிலலாம் தயிர் வாங்க மாட்டோம் பெருசாக. இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா? இதை ஏஸ்தட்டிக்காக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா முடியாது நம்மளால். நம்ம எப்பவும் போல் நேச்சுரலாகவே இருந்துட்டு போயிடுவோம். உரக்கூத்தும் போது பால் வந்து கொஞ்சம் மைல்டு சூடு இருக்கும் போது உரக்கூத்துனிங்கன்னா தயிர் நல்லா வரும். அதுதான் நான் வந்து ஆக்சுவலி சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அண்ட் உருளையில் பூ மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. மேக்ஸிமம் ரோஸ் வாங்குவேன், அப்புறம் இந்த மாதிரி பூவும் வாங்குவேன். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கற்பூரம் போடுறேன். கற்பூரம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஃபுல்லாக தெரியாது. இதுதான் என்னோட 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில். ஆனால் டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன். எனக்கு தண்ணி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சம்மரில் நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் பாடி வந்து ஹீட் கம்மியாகி நார்மலாக இருக்கும். எங்கே எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க. அதுதான் பெரிய காமெடியே. அப்படியே ரீல்ஸ் பார்க்குற மாதிரி கேஷுவலாக காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே, மறந்துட்டேன். பாய் கைஸ், பீஸ்.